ஆஸ்ட்ரோவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போது கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு மார்ச் 25ஆம் தேதி இன்னைக்கு அப்புறமா 9ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் வர போகிறாரு. அஷ்டம சனி தொல்லைன்றது முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு 2 வருஷமாக கடகராசிக்காரங்க 2023 ஜனவரியிலிருந்து 2025 மார்ச் வரைக்கும் பயங்கர பாடுபட்டுட்டு இருக்கீங்க. பயங்கர படாத பாடு எல்லாமே பட்டுட்டு இருப்பீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அப்படியே ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன்ஸு இந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது ஒரு வகையில் ஆயிருக்கலாம். சில பேர் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லாட்டி வீட்லையோ உங்களோட டீஃபேமேஷன், உங்களோட பேருக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ், அவமானப்படுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது எதிராக இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணால் இந்த மார்ச் 25ஆம் தேதிக்கு அப்புறமா சனீஸ்வர பகவான் விட்டுட்டு போகும்போது ஏதாச்சும் ஒரு நல்லது கூட செஞ்சுட்டு போவார். இப்போது 9ல் இருக்கிற சனீஸ்வர பகவான் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக உங்களோட ஹையர் நாலேஜை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ யாராச்சும் பிஜி பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஒரு 2.5 இயர்ஸ் அது டிலே பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் பிஜிக்கு அப்ளை பண்ணாலும் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணாலும் அது இது கொடுக்காது. அது உங்களால் முடிக்க முடியாது. ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ முக்கியமாக நான் என்னன்னா எஜுகேஷன் டிகிரி எஜுகேஷனுக்கு சொல்ல வரல, பிஜி எஜுகேஷனுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 9th ஹவுஸ் ஹையர் நாலேஜ் ஹவுஸ். ஸோ ஹையர் நாலேஜ் ஏதாச்சும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் கடகராசிக்காரங்க இந்த 2.5 இயர்ஸ்க்கு அது தள்ளி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. 9th ஹவுஸில் இருக்க சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார்? லக்ன்றது இல்லாமல் செய்வார். லக் இல்லாமல் செய்வார் அண்ணா அப்போது கஷ்டப்படுத்துருவாரா அண்ணா? இல்லை, உங்களுக்கு உங்களோட உழைப்பு மூலமாக தான் முன்னேற்றம் அன்றது கொடுப்பாரு. இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா 0% லக்கு பட் 100% ஹார்ட் ஒர்க் அன்ற மாதிரி இருக்கும். உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான பலன் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இந்த டைம் பீரியடில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓகே குரு சனீஸ்வர பகவான் அஷ்டம சனி விட்டுட்டு 9ல் ஓகே அந்த சனீஸ்வர பகவானோட தொல்லைன்றது போச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா 6ல் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் குரு வர போறாரு. 12ஆம் பாவம்னு பார்த்தீங்கன்னா லாஸஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ முக்கியமாக இந்த டைம் பீரியடில் கடகராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல டைம் பீரியடே கிடையாது கடகராசிக்காரங்களுக்கு. 9ல் இருக்கிற சனி லக் இல்லாமல் செய்வார் நான் சொன்னேன் இல்லையா? அப்படியே பெருசாக லாபம் கிடைச்சிரும் சொல்லிட்டு தயவு செஞ்சு எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் இறங்கிடாதீங்க. உங்களோட பிஸ்னஸ் என்னமோ, உங்களோட வேலை என்னமோ அது மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்த வேலையாக இருந்தால் ஓகே, பட் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இது நல்ல டைம் பீரியட் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு வர போகிறாரு. அஷ்டமத்தில் ராகு இருக்கும் போது என்னன்னா, சில பேருக்கு, எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரல, ஒரு சிலருக்கு மட்டும் என்னன்னா கொஞ்சம் டெத் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டு. ஏன்னா 12ல் குரு இருக்காரு. 12 டெத் ஹவுஸ். ஓகே, அஷ்டமத்தில் ராகு இருக்காங்க. அஷ்டமம் ஆயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். ஓகே, ஆயில் சம்மந்தப்பட்ட ஹவுஸில் ராகு இருக்கும் போது என்னன்னா ஆயில்ன்றது வாங்குவார் நமக்கு. ஓகே, ஸோ அதனால என்ன நடக்கும்னா இங்கே கொஞ்சம் டெத்துன்றது டெத்து மாதிரியான சிச்சுவேஷன்ன்றது கடகராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு. பட் அது எல்லாத்துக்குமே இல்லை. உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ யாராச்சும் கடகராசிக்காரங்க இருக்காங்க, உங்கள் பாட்டியோ தாத்தாவோ அவங்க பெட்ரிடனாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் டெத் எக்ஸ்பெக்டட் தான்ன்ற மாதிரி ஆளுங்களுக்கு இந்த டைம் பீரியடில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. பட் கொஞ்சம் ஒரு சில ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே அஷ்டம ராகு இருக்கும் போது என்னன்னா ஒரு சில அவமானங்கள் அன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமாக கடகராசிக்காரங்க
கள்ள தொடர்பு ஏதாச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்கள் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ளெஷர்ஸ் மேலே பேஷனேட் டெண்டன்சிஸ்ன்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது அதனால என்னன்னா ஒரு சில வாட்டி அஷ்டம ராகு இருக்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி எஃப்ஐஆர் கள்ள தொடர்பு இருக்குதுன்னா அது இந்த டைம் பீரியடில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புண்டு. கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாதகமான வருஷம் இது கிடையாதுன்னு சொல்லலாம். பட் 7.5 சனி உங்களுக்கு வந்து அஷ்டம சனி பாதிப்பு பண்ணுறது போச்சு. அஷ்டம சனி அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பட் இந்த வருஷமே சரி கடக ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. இப்போ அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்புண்டு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு, இல்லை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் வந்து ரொம்ப நாளாக உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பாதிக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து நீங்கள் ஒரு இது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டு, நேச்சுரோபதி, ஆயுஷ் கேர் மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது என்னென்னா நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸு, ஆயுஷ் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கண்டினியூஸாக ஒரு 7 டேஸு அந்த மாதிரி 1 மந்த் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி எடுக்கிற மாதிரிக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட இருக்கலாம் இங்கே. ஸோ இந்த டைம் பீரியடு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. மோஸ்ட்லி வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு சில ரகசியங்கள் அன்றது தெரிகிறதுக்கான வாய்ப்புண்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா 12ல் குரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னென்னா கொஞ்சம் மன வகையில் தொல்லை கொடுப்பார் உங்களுக்கு. ஏன்னா மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் தான் 12th ஹவுஸ். உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கிறவங்க, நண்பர்கள், நம்மளோட நண்பர்கள், தோழர்கள் நினைச்சவங்களே வந்து முதுகுல குத்திடுவாங்க. அவங்க உங்களோட முதுகுல குத்துறாங்கன்ற விஷயம் வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு மன வகையில் ஒரு சில பாதிப்புன்றது கொடுத்தாலுமே சரி, யார் எப்படிப்பட்டவங்க என்ற ஒரு தெளிவுன்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பொதுவாகவே கடகராசிக்காரங்கன்னா எல்லாத்தையும் நம்பிடுவாங்க, கொஞ்சம் இன்னோசென்ட்ஸாக இருப்பாங்க. இன்னோசென்ட்னு சொல்ல முடியாது, சென்சிட்டிவ்ஸாக இருப்பாங்க. ஸோ என்னன்னா நீங்கள் ரொம்ப நம்பினவங்க இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு, துரோகம்னா என்ன மாதிரி துரோகம்னா டீஃபேம் பண்ணுவாங்க. உங்கள் முன்னால் ஒன்று பேசிட்டு அடுத்தவங்களுக்கு என்னன்னா உங்களோட பேரு கெடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ன்றது கொண்டு வருவாங்க ஒரு சிலர். ஸோ அதனால என்னன்னா இவங்க இப்படிப்பட்டவங்க நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு கெட்டதுமே ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால என்னன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசிக்காரங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களும் அமையணும், எந்த விதமான கெடுதல் வந்து உங்களை அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.